ஐயா நம்ம எல்லாருமே ஒரு பரமார்த்த ஸ்வரூபம். இது ஒரு உண்மை என்றால், ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ அபிப்பிராய பேதங்கள் இருக்குங்க வந்துட்டு? ஒருத்தருக்குமே ஒரு அபிப்பிராய பேதம் வருது. நெறைய பேதங்கள் பார்க்குறோம். இது எல்லாருமே பரமார்த்த ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கோம். பரமார்த்த ஸ்வரூபத்தில் நம்ம இருக்கோமா? பரமார்த்த ஸ்வரூபத்தில் நம்ம இருக்கோமா? எப்பயுமே இருக்குமா? அந்த பரமார்த்த ஸ்வரூபங்கிறது என்ன? அதை பற்றி நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது தெரியுமா? பரமார்த்த ஸ்வரூபங்கிறது வெட்ட வெளி, ஒன்றுமே இல்லாத ஒன்று. எதுவுமே இல்லாத ஒன்று தான் பரமாத்மா ஸ்வரூபங்கிறது. அது ஒன்று தான். எதுவுமே இல்லை, எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடியது எது? அந்த எம்டினஸ் தான் எங்கும் வியாபிச்சிருக்கும், எல்லா இடத்துலையும். அந்த பேரமைதி தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் எல்லாருமே, எல்லாருக்குள்ளே இருக்கிறது அதுதான். அந்த ஸ்வரூபத்தை எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேதங்களே கிடையாதுல்ல. நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, நான் ரியலைஸ் பண்ணல. அப்போ எனக்கு நானாக தெரிவேன், உங்களுக்கு நீங்களா தெரிய மாட்டீங்க, நானாகவும் தெரிய மாட்டேன். நீங்கள் என்ன பரமாத்ம ஸ்வரூபம், நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்து எனக்கு என்ன வரும்? பொறாமை வரும், கோபம் வரும். நம்ம கேள்வி கேட்டால் என்னவாவது இட உடம்பு போய் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டே வேறு, நான் இருக்கிற ஸ்டேட்டு வேறு. அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வரும்? ஒன்று ஏஞ்சி நீங்கள் போயிடுவீங்க. சாமியை யாராவது இட உடம்பாக கேட்டாங்கன்னா சாமி என்ன சிவர் மௌனமாயிடுவார், அப்படியே மௌனமாயிடுவார், எந்த பதிலும் சொல்ல மாட்டார். இன்னும் யாராவது இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா, ஓ திஸ் டர்ட்டி சின்னர், ஹி டசன்ட் நோ எனிதிங், இஸ் எ மேட் சின்னர், ஹி நோஸ் ஒன்லி டு ஈட், ஸ்மோக் அண்ட் ஸ்லீப். Why do you ask such questions to this beggar? Go and ask the scholars அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் வராது. அதனால் நினைச்சுவாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. எல்லாருமே அந்த பரமார்த்த ஸ்வரூபங்கள்னு நினச்சிட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த லீலாகவே கிடையாதுல்ல, இந்த உலகமே செயலிழந்து போகும்ல, இந்த உலகமே ஏங்காதுல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயங்களே கிடையாதுல்ல. ஏன்னா இருக்கிறது ஒன்று தானே. ஒன்றே ஒன்று இருக்கும்போது எப்படி இவ்வளவு லீலைகள் நடக்கும்? இந்த லீலைகளுக்காகத்தான் ஒன்று பலவிதமாக தெரியுது. அந்த பல விதங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. இது அத்தனையும் கடைசியில் மாயைன்னு சொல்லி முடிக்கிறாங்க அத்வைதாவில். துவைதாவில் அது பகவான், இது சிருஷ்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க துவைதாவில். ஸோ நம்ம எல்லாருமே பேசிக்காக உள்ளே இருக்கிறது அந்த பரமாத்ம ஸ்வரூபமாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த சரீர உணர்வுகள் இருக்கிறதுனால அந்த பேதங்களும் மற்ற விதமான ஒரு வித்தியாசமான அபிப்பிராயங்களும் இருக்குது. இதனாலேயே நிறைய சச்சரவுகளும் ஏற்படுது. இந்த சச்சரவுகள், இந்த சண்டைகள் இதெல்லாம் முடியணும்னா எல்லாருமே அந்த பரமாத்ம ஸ்வரூபங்கிறது எல்லாருமே உணரணும். உணர்ந்தால் இந்த சச்சரவுகள், இந்த பேதங்கள் எதுவுமே இருக்காது.